அட்லாஸ்ட் இந்த டோர்னமெண்ட்டோட கடைசி மேட்ச் இந்த ஃபினாலே யார் யாருக்கு பார்த்தீங்கன்னா எம்சிசி கோவை வர்சஸ் ஈகிள்ஸ் புதுக்கோட். செம்ம பேட்டிலாக இருக்க போது லாஸ்ட் டாப் 2 டீம்ஸ் உள்ளே பார்த்துக்கிட்டு இருக்கோம். டாஸை வின் பண்ணது ஈகிள்ஸ் புதுக்கோட். சூஸ் டு பேட்டிங் பேட் லைட்டு காரணமாக இருக்கிறதுனால பேட்டிங் தேர்வு பண்ணிட்டாங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாக தான் பார்ப்போம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவர் கொடுத்துருக்காங்க. 5 bowler யூஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு 2 ஓவர் காமன் பவர் பிளே. ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மனாக எப்பயும் போல் ஸ்ரீஸ்லால் அவர் தான் ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாரு. நான் ஸ்ட்ரைக்கிங் எண்டில் ஸ்ரீஜித் இம்ப்ரெசிவாக ஒரு மாதிரி சேஞ்சு கொடுத்துருக்காங்க ஓப்பனிங் பேரில். ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர் போட மணி வந்திருக்காரு. யார் அந்த வின்னர் யார் அந்த ரன்னர் அப்படின்னு இந்த மேட்ச் முடிவில் தெரிஞ்சிடும். ஓவர் த கில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஷாட்டுங்க. வெல்கம் வித் 6 நினைக்கிறேன். வாட் அ ஹிட். காரை நோக்கி போயிருக்கு. டிஷர்ட் நம்பர் 18 ஸ்ரீஸ்லால் ஆன் ஃபயர் ஆன் பீஸ்ட் மோடுன்னு சொல்லலாம் அந்த ஃபைனல்ல. செகண்ட் ஒன் ஆஃப் கட்டர். ஆஃப் ஸ்டம்ஸ்ல ஆளே கிடையாது. தெளிவா வெயிட் பண்ணி பிளேஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். சத்யா விரட்டி பார்க்குறாரு, முடியல. அன்ஸ்டாப்பபிள் 4. ஒரு 6க்கு அப்புறமா 4. தேர்ட் பால் ஒய்டே ரீபால். வெல் பிளேடானு பார்த்தா தொங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். 2 ஃபீல்டர் போட்டிடுவாங்க. நீயா நானா போட்டி நடக்கும். எஸ், நல்ல டேக்கன். ஒரு 6 ஒரு 4 அடிச்ச பேட்ஸ்மேன் காலி அப்படின்னு சொல்லலாம். கம்பேக்கிங் டெலிவரி மணி கையில இருந்து. 1 ரன் பேட்ஸ்மேனா விவேக் மோகன் எப்பவுமே இதுக்கு முன்னாடி 4th ரவுண்ட் 5th ரவுண்டுக்கு மேலே தான் வந்திருக்காரு. இப்போ ஏர்லியராக வந்திருக்காரு. வந்த உடனே ஒரு ஒய்டு வாங்கிட்டாரு. சான்ஸ் ஃபார் பவர் பிளேங்கிற காரணத்தால 6 போகாது. ஆனால் 1 பவுன்ஸ் பவுண்டி போகும்னு நினைக்கிறேன். அதுக்கடையில் ஃபீல்டர் பூந்துட்டாருங்க. 2 run. Last 2 more. Well played. அங்க ஃபீல்டர் சான்ஸ் ஃபார். ஐயோ விட்டுட்டாருங்க. லைஃப் கொடுத்துருக்காங்க. சிங்கிள். லாஸ்ட் 1 ஸ்ரீஜித் டிஃபென்ஸ் தெளிவாக பார்த்துருக்காரு. பால நல்ல பவுலிங். ஃபர்ஸ்ட் பவர் பிளே முடிவுக்கு வருது 15 ரன். அதில் ஒரு 6 ஒரு 4 அடங்கும், ஒரு விக்கெட் அடங்கும். செகண்ட் பவர் பிளே ஓவர் ரவி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஒய்டே ரீபால். லோ ஃபுல் டஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணாருன்னு நினைக்கிறாங்க. ஒரு ஃபீல்டர் வச்சிருக்காங்க. சிங்கிள். ஸ்ரீஜித் ஸ்ட்ரைக்கில் விட்டு ஆடிட்டார்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நின்று வந்துச்சு. டாட் பால். தேர்ட் பால் டாக்கிங் லென்த் கிரீஸ்குள்ளே வரைக்கும் வந்தார். ஒரு சவுண்டோட போட்டார். பேக் டு பேக் 2 டாட். ப்ரெஷர் போடுறாங்க பேட்ஸ்மேன் மேலே. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட்டில் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் லோ கேப்டா கீழே வந்துச்சு. பேட்ஸ்மேன் மூவ் ஆகல. ஆஃப் ஸ்டம்புக்கு. டாட் பால். உடனே விவேக் மோகன் வர்றாருங்க. லாஸ்ட் 2 more ஷாட்டுங்க. அங்கே ஃபீல்டர் ஓப்பன் அப்படிங்கிறப்போ போயிடும்னு நினைக்கிறேன். பவுண்டரி. லாஸ்ட் 1 பவர் பிளேயோட கடைசி பந்து. யாக்கிங் லென்த்தில் மேலே ஃபீல்டர் புல்லட் மாதிரி போயிட்டு இருக்கு அந்த பந்து. நல்ல ஸ்டாப் சிங்கிள். நல்ல ஓவர். 2 ஓவர் முடிவுக்கு வருது. பவர் பிளே முடிவுக்கு வருது. 22 ரன் ஒரு விக்கெட் இழந்து ஈகிள்ஸ். இந்த 3வது ஓவர் போட 3வது பவுலர் அரவிந்த். பேக் டு பேக் 2 வைடு. ஃபர்ஸ்ட் பால் ரீபால். ஆஃப் ஸ்டம்ப்ஸில் பெரிய ஓப்பன் அப்படிங்கிறப்ப பவுண்டரியான்னு பார்ப்போம். அங்கே ஃபீல்டர் விரட்டி வந்துட்டு இருக்காரு தேவா. 2 run. ஆக்சுவலாக பால் போடுறதுக்கு முன்னாடி 2 வைடு போட்டிருந்தாரு. அப்புறம் ஒரு டபுள் ஓடினாங்க. அதுக்கப்புறமா 2 வைடு அப்படிங்கிறப்போ ஒரு பாலுக்கு 6 ரன் ஆயிடுச்சு. செகண்ட் ஒன் நல்ல நீளத்தில் டாட் பால். தேர்ட் ஒன் அடிச்சு போட்டார். அந்தளவுக்கு வித்து கொடுக்கல. பெருசாக பதிவு பண்ண முடியல. 1 பவுன்ஸில் சிங்கிள். ஆஃப் கட்டர் அப்படி அள்ளி விட்டாருங்க. தெளிவாக மிடில் பண்ணியிருக்காரு. டொக்குன்னு ஒரு சவுண்டு. அங்கே பார்த்தா 6ல் போய் விழுகுது. ஸ்ரீஜித் பேட்டில் இருந்து. லாஸ்ட் 1 அந்த ஓவரில் நல்ல ஷாட் அகெயின். அதே மாதிரியான ஷாட்டு. ரீப்ளே ஷாட் பார்த்த மாதிரி இருந்துச்சு. இன்டு த ஆடியன்ஸ். லாஸ்ட் 2 பால் 6க்கு அனுப்பிச்சிருக்காரு. மொத்தம் 10 பால் போட்டிருக்காரு. மூணு ஓவர் முடிவுக்கு வருது. 42 ரன் ஒரு விக்கெட் இழந்து. இந்த ஓவர் எக்ஸ்பென்ஸாக போயிருக்கு. இந்த ஓவர் போட நியூ பாலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. தன்ராஜ் வந்திருக்காரு. பிடிச்சி பொண்ணுங்கிற மைண்ட் செட்டோட. சான்ஸ் ஃபார் கேட்சான்னு பார்ப்பாங்க. 1 தடவை விழுந்துருமா இல்லை ஃபீல்டர் வருவாரா? கிடையாது. 1 தடவை தான் விழுந்திருக்கு. அந்த 1 pitch பவுன்ஸ்லேயே இன்னொரு நோடி எடுத்துட்டாங்க. 2 run. செகண்ட் ஒன் பிஹைண்ட் த ஸ்டாம்ப். அங்கே ஆளே இல்லை அப்படிங்கிறத பார்த்துட்டு 1 பவுன்ஸில் பவுண்ட்ரி. சான்ஸ் ஃபார் அங்கே கேட்ச் நினைக்கிறேன். ஃபீல்டர் லேட்டாக தான் ரியாக்ட் பண்ணாரு. பாபு நல்ல டேக்கன். பிடிச்சிட்டாங்க. அனதர் விக்கெட். விவேக் மோகன் ஆட்டம் இழந்து வெளியே. நியூ பேட்ஸ்மேன் லெஃப்டி உள்ள அமைச்சிருக்காங்க. கீல் குட்டப்பன். ஃபுல் டாஸ் பால். தரையோட தரையாட்டாரு. கேப்பில் தான் போகுது இப்போ வரைக்கும்.
ஃபீல்டர் வந்துட்டாரு, ஒரே அட்டம்ப்ட்ல எடுக்கல. அப்படிங்கிறப்போ 2 ரன்னா மாத்துறாங்க. ஓடி எடுக்க வேண்டியதை ஓடி எடுக்கிறாங்க. ஃபுல் டாஸ் பாலா இறங்குச்சு. அப்படிங்கிறப்போ பேட்ல பல்ல டாட் பால். ஒரு உலக்குனாரு, பாட்டம் முட்டு. வாட் அ ஷாட்டுங்க, கிளியர் பண்ணிருக்கீங்க 6. ஒரு மாதிரி பவுலரை கன்ஃபியூஸ் பண்ணாரு கெயில் குட்டப்பன். 4 ஓவர் முடிவுக்கு 56 ரன், 50 கிராஸ் பண்றாங்க. 2 விக்கெட் இழந்து ஈகிள்ஸ் புதுக்கோட்டை. ஒரே ஒரு பவுலர் மட்டும் 2 ஓவர் போட்டுக்கலாம். ரவிக்கு கிடைச்சிருக்கு. நல்ல ஷாட், ஒரு ஹெலிகாப்டரை கிளப்பி விட்டாருங்க. பிடிக்க முடியல. 6. போன ஓவரோட கடைசி பந்து 6னா இந்த ஓவரோட முதல் பந்து 6. செகண்ட் ஒன் அகைன் ஃபிளாட்டா ஃபீல்டர் கையில. ஆனா இந்த தடவை கம்பேக்கிங் டெலிவரி ரவி கையில இருந்து கொஞ்சம் தான் இழுத்தடிச்சிருந்தாருன்னா 6 போயிருக்கும். ஆனா தேவையான விக்கெட்டுங்க, பிரேக் த்ரூ கொடுக்குறாங்க. அடுத்த பேட்ஸ்மேன் லெஃப்டியா உள்ள இறக்கிருக்காங்க. ஃபயாஸ் வந்திருக்காரு. கிரேட் ஷாட்டுங்க, ஃபுல் ஷாட்டுக்கு போனாரு. வந்த உடனே எடுத்துட்டு வந்திருக்காரு இங்க ஒரு 6. சந்திச்ச முதல் பந்து 6. எல்லா பேட்ஸ்மேனும் பீஸ்ட் மோட்ல இருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. எட்ஜ் இருந்துச்சு பேட்ல. அப்படிங்கிறப்போ தேக்கி போட்டாரு. 2 ரன் ஓட்டாங்க. லாஸ்ட் 1 இந்த ஓவரில். பாட்டம் முட்டு, ஒரு மாதிரி எஜ்ஜு முட்டல் மாதிரி போச்சு. 1 பவுன்ஸில் ஃபீல்டர் பிடிச்சிட்டாரு. சிங்கிள். நல்ல த்ரோங்க, எங்க இருந்து எங்க. 5 ஓவர் முடிவுக்கு 71 ரன். எக்ஸ்பென்ஸ் எடுத்துட்டு போயிருக்காங்க. 3 விக்கெட் மட்டும் இருந்து 5th பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. கடைசி ஓவர் சந்தோஷ். பேட்ல சரியான மீட் இல்ல, பெருசா சுத்தினாரு. இங்க ஃபீல்டர் தேவா மிஸ் ஃபீல்டு. அதுக்கு பின்னாடி பவுண்டரியும் போயிருச்சு. நிக்க வச்சு ஓட பாக்குறாங்க. அங்க அடிச்சா விக்கெட்டான்னு பார்ப்போம். எஸ், விக்கெட் தான் கிடைச்சிருக்கு. தேர்ட் பால் கெயில் குட்டப்பன் ஸ்ட்ரைக்ல. பெருசுக்கு தான் போக பார்த்தாரு, சரியான மீட் இல்ல, எரியல. டாட் பால். லாஸ்ட் 3 ஓவர். ஷாட்டுங்க, கிளியர் ஹிட். ஃபுல் ஷாட்டுக்கு போனாரு. செம பெரிய டிஸ்டன்ஸ் கவர் ஆயிருக்கு. அங்க 2 கையில கேட்ச பிடிச்சிட்டாரு அந்த ஆடியன்ஸ். ஒத்த கையில பிடிச்சிருந்தா 100 ரூபா சிறப்பு பரிசுன்னு சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் ஒரு ஊர்வ விட்டுட்டாருங்க. அப்படிங்கிறப்ப நோ பால், பீமர் நோ, கழுத்தியா இருக்கிற முயற்சி. ஃப்ரீ ஹிட் பால். ஷாட்டுங்க, பாட்டம் ஆஃப் த பேட்டு. அந்த காரை நோக்கி போயிருக்கு. 100 கேட்ச பிடிக்க முடியல அந்த ஆடியன்ஸால. லாஸ்ட் 1 டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய பந்து விரட்டி ஆடி இருக்காரு. அப்படிங்கிறப்போ அங்கே தேவா ஃபீல்டர் 2 ரன் கண்டிப்பாக ஓடிடுவாங்க. 3 ரன்னுக்கான கால். இங்கே ரன் அவுட்டாக மாறும்னு நினைக்கிறேன். 2 ரன் ப்ளஸ் 1 ரன் அவுட். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. 90 ரன் ஆடி இருக்காங்க. பிக்கஸ்ட் டார்கெட்டாக இருக்க போது 91 ஃபார் எம்சிசி. செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வந்திருக்காங்க. பிரதாப் ஸ்ட்ரைக்லையும் அஜித் நான் ஸ்ட்ரைக்லையும். முஜிப் முதல் பவர் பிளே ஓவர் போட. ஃபர்ஸ்ட் பாலுக்கு முன்னாடியே பேக் டு பேக் 2 வீடு. ஃபர்ஸ்ட் பால் ரீபால். டாப் பேஜ் அங்க ஃபீல்டர் சான்ஸ் ஃபார் காஸ்ட்லி கேட்ச். நல்ல டேக்கன். முதல் விக்கெட் எடுக்கிறாங்க. பிரதாப் ஆட்டம்ல இருந்து வெளியே. அடுத்த பேட்ஸ்மேன் லெஃப்டி விக்கி. நிறையா லெஃப்டி வச்சிருக்காங்க. குவிக்கர் 1 அட்டாக்கிங் டெலிவரி. டாட் பால். பேக் டு பேக் 2 வைட் ரீபால். டாட் பால். நல்ல நீளத்தில் வேகத்தை குறைக்கவே இல்லை. வாட்டர் சேவ். இங்கே குட்டப்பன் ஷூ வச்சு தள்ளி விட்டாரு. டாட் பால். லாஸ்ட் 1. ஓய்யோ, அட்டாக்கிங் டெலிவரி உடம்புல போட்டிருக்கு. எக்ஸலண்டாக போட்டிருக்காரு இந்த ஓவரை. 4 எக்ஸ்ட்ரா போட்டிருந்தாலும் 10 பால் போட்டிருந்தாலும். ஆக்சுவலாக இந்த ஓவரை மெய்டினா போட்டிருக்காரு. 4 ரன் எக்ஸ்ட்ராவில் மட்டும்தான் வந்திருக்கு. இது ஒரு விக்கெட்டோட. செகண்ட் பவர் பிளே ஓவர் விவேக் மோகன் வந்திருக்காரு. கீப்பர் க்ளோஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அஜித் ஸ்டேக்ல சான்ஸ் பாருங்க. ஷார்ட் தேர்ட் மேன். டாட் பால். செகண்ட் ஒன். ஸ்வீட் ஹிட். வாட் அ ஹிட். 1 பவுன்ஸில் பவுண்டரி போகும். முதல் பெரிய ஷாட் 4. ஃபுல் லாஸ்ட் டைம் சமரிச்சு அங்கே ஃபீல்டர் உள்ள. அப்படிங்கிறப்ப இது கண்டிப்பாக 1 பவுன்ஸில் பவுண்டரி. பேக் டு பேக் இங்கே 2 நாளுக்கு அப்புறமா கீப்பர் பேக் வந்துட்டாரு. ஸ்விட்ச் ஹிட். பேட் க்ளோஸராக போச்சு. டாட் பால். டவுன் த ட்ராக். பிஃபோர் லென்த்தில் இழுத்து போட்டாரு. மிடில் ஸ்டம்பை பார்த்து தெரிஞ்சிருக்காரு குட்டப்பன். டாட் பால். லாஸ்ட் 1 இந்த ஓவரில் லெக்கெட்டர் மாதிரி போட்டாரு. ஒயிலைனுக்குள்ளே தான் வந்திருக்கு. டாட் பால் கொடுத்து ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு.
2 ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 12 ரன், 1 விக்கெட் இழந்து எம்சிசி. இந்த ஓவர் போட சந்தீப் வந்துகிட்டு இருக்காரு. 24 பாலுக்கு 79. சாத்தியமான தெரியல இந்த கிரவுண்டில் நிறைய பெரிய ஷாட்டை பதிவு பண்ணால் முடியும். டாப் எச் பவுலரா கீப்பரா அப்படிங்கிற ஒரு போட்டி நடக்கும். பவுலரே பிடிச்சிட்டாரு. அண்ணான்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. அவர் பிடிப்பார் நினச்சிருப்பார் போல். நல்ல டேக்கன், 2வது பிரேக் த்ரூ. அடுத்த பேட்ஸ்மேன் தன்ராஜ் வந்த உடனே ஒரு வைடு கிடச்சிச்சு. ஃபுல் டாஸ் பாலு ஃப்ளைட்டடாக தூக்கி போட்டார். ஏமாத்து பந்து டாட் பால். அடுத்தடுத்து 2 வைடு ரீபால். டாப் எச் ஃபீல்டர், 2 ஃபீல்டர், ஒருத்தர் முந்தினார். நல்ல டேக்கன். அங்கே நோ பால் கொடுத்துருக்காங்க. அதுக்கடையில் ஓடி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அம்பையர் இங்கே காமிச்சிக்கிட்டு இருக்காரு. 2 ரன். ஃப்ரீ ஹிட் பால். ஷாட்டுங்க வச்சு வாங்கினாரு. ஹைட்டு செம்ம ஹைட்டு போயிருக்கு. 6. சான்ஸ் வராங்க ஃபீல்டர். ஒரு ஹெட் போயிருக்கு அப்படிங்கிறப்போ பவுண்டரி ஹெட் பார்ப்போம். 2 ரன். ஆப்ஷன்ஸ் வாட பார்த்தாரு. குயிக்கர் 1 டாட் பால். இந்த ஓவரும் 10 பால் ஓவர் அமைஞ்சிருக்கு. இப்போ 11வது பால் ஓவர் அமைஞ்சிருக்கு. ரீபால். நோ பாலங்க அப்படிங்கிறப்ப 12வது பால்னு நினைக்கிறேன். 2 ஓவராக போட்டுக்கிட்டு இருக்காரு இந்த பவுலர் இந்த ஃபைனலில் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ரீபால். டாப் எச் அப்படிங்கிறப்ப நோ பாலுங்கிறதுனால ஃப்ரீ ஹிட். விக்கெட்டு கன்சிடர் ஆகாது. சிங்கிள். 3 ஓவர் முடிவுக்கு 31, 2 விக்கெட் இருந்து 4th ஓவர் போட முஜிப் வந்திருக்காரு. நல்ல நீலகாலத்தில் டாட் பால். அந்த ஃபர்ஸ்ட் பாலுக்கு அப்புறமா 2 வைடு போட்டிருக்காரு. இவரும் ஆரம்பிச்சுட்டாங்க. 6 ஓவர் மேட்ச் தானே அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். 8 ஓவர் மேட்ச் மாதிரி தான் ஆயிரும் போல். கேப்பில் நல்ல ஸ்டாப்பு. டேரக்ட் ஹிட்னா விக்கெட்டாக இருந்திருக்கும். சிங்கிள். அஜித் ஸ்ட்ரைக்கில் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். க்ளீன் போல்ட். ஆப்ஷன் தட்டி தூக்கியிருக்காரு. ஸ்கூப்பாக பார்த்தாரு. ஒரு செலிப்ரேஷன் நீங்கள் பார்க்க முடியுது. அத்தனை பேட்ஸ்மேன் தேவா ஒரு ஓட்டல் ஷாட்டுக்கு போனார். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். நல்ல ஷாட்டுங்க. மட்டார் முட்டு லாங் ஆஃப்ல கிளியர் ஹிட். அவங்க டீம் பக்கமாகவே ஆடி விட்டாரு. நெக்ஸ்ட் ஒன். ஹேண்டில் கிட்ட பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ட்ராவல் ஆகலை. 1 பவுன்ஸில் சிங்கிள். 4 ஓவர் முடிவுக்கு 41, 3 விக்கெட் இழந்து. பவுலிங் அண்டில் ஷிபு. நல்ல ஷாட். தரையோட தரையா ஃபாஸ்டர் ஆடினார். ஆனால் ஃபீல்டர் இருக்காங்க. சிங்கிள். கிட்டத்தட்ட இந்த மேட்சை ஈகிள்ஸ் புதுக்கோட் அவங்க பக்கமாகவே வச்சுருக்காங்க. கொஞ்சம் கூட மொமெண்டம் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த தடவை லாங் ஆஃபில் இதுவும் சிங்கிளாக மாறும். விவேக் மோகன் ஃபீல்டர். பெரிய சுத்தல் கீழே போயிருக்கு. கனெக்ட் ஆக மாட்டேங்குது. இதுவும் சிங்கிள். 3 பாலுக்கு 3 சிங்கிள். 4th ஒன். நல்ல ஷாட். ஆனால் அங்கே ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. நல்ல டேக்கன். அனதர் பிரேக் த்ரூ. அடுத்த பேட்ஸ்மேன் லெஃப்டி சத்யா வந்திருக்காரு. லெஃப்ட் டை. பெரிய சுத்தல். டாக்கிங் லேண்ட் டாட் பால். டாக்கிங் லேண்ட் சொல்லி வச்ச மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காரு கிரீஸ்குள்ள. டாட் பால். 5 ஓவர் முடிவுக்கு 44, 4 விக்கெட் இழந்து. லாஸ்ட் ஓவர். ஸ்லோயர் 1 பாட்டம் ஆஃப் த பேட்டில் இருந்துச்சு. அங்கே ஃபீல்டர் இன்டு த ஆடியன்ஸ். ஆறுதல் ஆறாக தான் இருக்கும் கண்டிப்பாக. தேவா அவர் பங்குக்கு ஆடிக்கிட்டு இருக்காரு. லாஸ்ட் ஓவர் போட ஸ்ரீஸ்லால். செகண்ட் ஒன். டாக்கிங் லேண்ட் 2 ஓவரில் டாட் பால். நல்ல ஷாட்டுங்க. நோ லுக் ஷாட்டுன்னு நினைக்கிறேன். கிளியர் ஹிட் இன்டு த ஆடியன்ஸ். இதுவும் அறுதலாராக தான் இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட மேட்சை ஈகிள்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நல்லா திரும்பிச்சுங்க. லெக்கட்டர் சூப்பராக போட்டார். டாட் பால். ஹெலிகாப்டரை கிளப்பினார் பவுலர் காலுக்குள்ளே. அதுக்கடையில் இங்கே ரன் எடுத்துட்டாங்க. லாஸ்ட் ஒன். இந்த டாட் பாலோட டாட் பால் கிடையாது, விக்கெட் பால் நான் இங்கே சொல்லியிருக்காங்க. ரன் அவுட். இந்த டோர்னமெண்ட்டோட சாம்பியன்ஸ் ஈகிள்ஸ் புதுக்கோட். சரியான டோர்னமெண்ட்டுங்க அவங்களுக்கு. போன வருஷம் ரன்னர் அப், இந்த வருஷம் வின்னர் அப், சாம்பியன்ஸ் அப்படின்னு சொல்கிறப்போ எல்லார் முகத்துலேயும் ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக பார்க்க முடியும். வாட் அ டோர்னமெண்ட். வின்னிங் செலிப்ரேஷன் கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறேன். 1000 அதிசயம் அமைந்தது விவேக் மோகா ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம். விவேக் மோகன் தலைமையில் நிறைய நல்ல மேட்ச் ஆடிருக்காங்க. அதில் இதுவும் ஒன்றா இருக்க போகுது கண்டிப்பாக.
நிரஞ்சன் கல்லூரி மாணவர். இத்தொடரின் சிறந்த முறை ஹர்ஷித் சர்வேஸ். இவங்க அப்பாவும் சித்தப்பாவும் நல்ல ஒரு கிரிக்கெட் பிளேயர், சரி இசிசி டீம்ல இருக்காங்க. சிறந்த ஒரு பிளேயர் நடுவர் நிக்கேரியன். சக்திவேல் மனோஜ். அடுத்ததாக சூர்யா. மேஸ்திரி அப்படின்னு சொன்னா தெரியும். மேட்ச் விளையாடுற பிளேயர்ஸ் ஒரு அரை மணி நேரம் ஒரு 3/4 மணி நேரம் தான் வெயில நிப்பாங்க. ஆனா யூடியூபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் ஃபுல்லா. அடுத்ததாக கோரை கிரிக்கெட் 360. இவங்க 2 பேரும் லைட்ஸ் எல்லாம் செட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு மத்தியானம் தேவனுக்கு தேவா மோஸ்ட் சிக்ஸஸ் ஆஃப் த டோர்னமெண்ட் 10 சிக்ஸ் அடிச்சிருக்காரு எம்சிசி டீமோட தேவா. அவருக்கு இங்க மற்றும் கோப்பை. இங்க வந்து 10 கிராம் சில்வர் காயின், டி-ஷர்ட், அந்த கப் 3 சேர்த்து இந்த மோஸ்ட் சிக்ஸஸ் அவார்டுக்கு. கிரீஸ்ல நின்று இருந்தாங்கன்னா மேட்ச் முடிக்காத மேட்சே கிடையாது. அந்த மாதிரி பேர் எடுத்தவங்க அவர் பேர் அவங்க என்ன வாங்கிக்கிறாரு. மோஸ்ட் ஃபோர்ஸ் ஆஃப் த டோர்னமெண்ட், மோஸ்ட் பவுண்டரி அந்த 4 அடிச்சது யார் பார்த்தீங்கன்னா விஜய், A2G டீமோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அவர் பதிலாக அவர் தம்பி வாங்கிக்கிறாருங்க. நன்றி பிரகாஷ். இவர் ஒரு காவல்துறை அதிகாரி. சைலா போலீஸ் என்பதை தெரிவிச்சுக்கிறோம். பெஸ்ட் ஆவரேஜ், பெஸ்ட் சிறந்த சராசரி அந்த அவார்டு வந்து சைலாக்கு போகுதுங்க. எல்லாருக்குமே வந்து சில்வர் காயின், அந்த 10 கிராம் சில்வர் காயின், அந்த டி-ஷர்ட் அண்ட் அந்த ஷீல்டு 3மே இருக்கு. காயின், டி-ஷர்ட் மற்றும் மோஸ்ட் கேச்சஸ் விஷ்ணு இங்க 11 ஜெயின்ஸ் டீம்ல இருந்து அதிக கேட்ச் பிடிச்சிருக்காரு. அடுத்ததாக பெஸ்ட் கேட்ச் வந்து அசார் LMCC. அவருக்கு வந்து விக்கி வாங்கிக்கிறாரு. சிறந்த கேட்ச். ஒன் மோர் பெஸ்ட் கேட்ச் கேல் குட்டப்பன் அண்ட் சிஜில்பா. குட்டப்பன் வந்தாச்சு. சிஜில்பா இல்ல, அவருக்கு சேர்த்து அவரே வாங்கிக்கிறாரு. பெஸ்ட் விக்கெட் கீப்பர் ஆஃப் த டோர்னமெண்ட் விஷ்ணு ஃப்ரம் 11 ஜெயின்ஸ். அதிக கேட்ச் அவர் தான் பிடிச்சிருக்காரு. பெஸ்ட் விக்கெட் கீப்பருக்கு அவர் தான் 2 அவார்டு அவருக்கே போகுது. கோப்பை மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படின்னு கிரிக்கெட் ஹவுஸில் காமிச்ச பேர் வந்து கோபிநாத் ஃப்ரம் 11 ஜெயின்ஸ். நல்லா ஆனாரு, பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி. விஜய் எந்த டீமுக்கு எங்க போய் விளையாண்டாலும் பிரசாந்த் விஜய் இருக்கிற வரைக்கும் பிரசாந்த் கவலைப்பட மாட்டார். பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் அகைன் விஜய். அவருக்கு பதிலாக அவர் அண்ணன் பிரசாந்த் வாங்கிக்கிறாரு. ஏற்கனவே வந்து ஒரு அவன் அவருக்கு பதிலாக வாங்கினார். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஷீல்டு, அந்த அம்பிகா ஸ்போர்ட்ஸ் சொல்லக்கூடிய பேட்டு, இது போக வந்து ஒரு ஜெர்சி, அது போக ஷூ ஒன்று கொடுப்பாங்க நினைக்கிறேன். ஸோ பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் விவேக் மோகனிங்க. he secures one more player of the tournament award இந்த வருஷம். இவ்வளோ பெரிய ஷீல்டு, இது வந்து அந்த பெஸ்ட் பேட்ஸ்மேன் அதை விட பெரிய ஷீல்டு. சேம் டைம் அந்த 4500 ஒர்த்துள்ள அம்பிகா ஸ்போர்ட்ஸ் வழங்கக்கூடிய பேட்டு, ஒரு ஜெர்சி, 10 கிராம் சில்வர் காயின் அண்ட் ஷூ. 8th prize ராயல் ரைடர்ஸ் கிரிக்கெட் கிளப் RRCC from கோயம்புத்தூர். அணி வீரர்களுக்கு 7வது பிரைஸ் LMCC சத்தியமங்கலம். அவங்களுக்கான பிரைஸ் அண்ட் ஷீல்டு. பாலக்காடு ஸ்மிருதி ஜெயந்தி பாலக்காடு. ஒன் மோர் கேரளா டீம் secure this prize. 6th prize goes to ஸ்மிருதி ஜெயந்தி பாலக்காடு. ஓகேனா. மற்றும் 5th prize goes to மான்ஸ்டர் ஸ்போர்ட்ஸ் பல்லடம். அணி வீரர்களுக்கு கேடயம் 5000 பிளஸ் கப் அந்த ஷீல்ட். ஓகே. டோர்னமெண்டோட 4th பிரைஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்க. 15000 ரூபாய் ரொக்க பணம் 7 அடி கப். அதனை தொடர்ந்து அணி வீரர்களுக்கு கேடயம். ஓகேனா.
இந்த பகுதியில் இருக்கிற நண்பர்கள் சேர்ந்து உருவாக்கின டீம் A to G மடத்தூர் இந்த டோர்னமெண்டோட தேர்ட் பிரைஸ் கம்ப்ளீட் பண்றாங்க. கேரளால இருந்து வந்த டீமுக்கு டஃபா இருந்த டீம் நம்ம 30000 பிரைஸ் இந்த 8 அடி கப். MCC கோவில்பாளையம் இந்த டோர்னமெண்டோட ரன்னர்ஸ் அப் ஆகுறாங்க. 50000 கேஷ் பிரைஸ் பிளஸ் இந்த அனுமதி கொடுத்ததிலையும் நடந்ததுக்கு உறுதியா இருந்ததையும் காவல்துறை ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கும் ஓகே. So இந்த டோர்னமெண்டோட வின்னர்ஸ் சாம்பியன்ஸ் ஈகிள்ஸ் புதுக்கோடு 10 அடி மதிப்புள்ள கப் 75000 கேஷ் பிரைஸ். அசோக் So இந்த டோர்னமெண்டோட சாம்பியன்ஸ் ஈகிள்ஸ் புதுக்கோடு. Shout out, shout out, shout out. எல்லாருக்கும் வணக்கம். கவரெல்லாம் அவ்வளோ வராது, ஆனாலும் ட்ரை பண்றேன். டோர்னமெண்ட் நாங்கள் வந்து ஈகிள்ஸ் புதுக்கோடு பாலக்காடுல இருந்து நம்பர் 1 ஹாட்பால் டீம். நாங்க எங்க டீம் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு டோர்னமெண்ட் தான் கொடுக்கும். அந்த டோர்னமெண்ட் தான் மரியாதை டிராஃபி. தமிழ்நாட்டில் வேற எந்த டோர்னமெண்ட்டும் கொடுக்க மாட்டான். ஏன்னா இந்த குவாலிட்டி, இந்த டோர்னமெண்டோட குவாலிட்டி வேற எந்த டோர்னமெண்ட்டுக்கும் கிடையாது. என்னோட நண்பன் நாங்க எல்லா பக்கம் கான்டாக்ட்ல இருப்போம். போல நல்ல டோர்னமெண்ட். நான் சொல்றேன்னா தமிழ்நாட்டிலே நம்பர் 1 டோர்னமெண்ட். எவ்வளவுதான். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. நாங்கள் போன வருஷமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு நினச்சோம். எங்களால் வர முடியல. போன வருஷம் ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் ஆடினோம், அதனால எங்களால் வர முடியல. ஆனால் இந்த அளவுக்கு நடத்துவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதே மாதிரி எங்கள் பிளேயர்ஸை பற்றி சொல்லணும்னா நாங்கள் எல்லாமே ஒரே மாவட்டத்தை சேர்ந்தவங்க. யாருமே வந்துட்டு சேலம் மாவட்டத்துக்கு வெளியே இல்லை. நாங்கள் நல்லா ஸ்ட்ரிக்டாக விளையாண்டு மட்டும்தான் பார்க்குறோம். நாங்கள் வந்துட்டு வெளியே கெஸ்ட்டை கூப்பிட்டு விளையாடுறதோ இல்லை ஒரு 2-3 பேர்த்த கூப்பிட்டு விளையாடுறதோ அந்த நோக்கம் எங்களுக்கு கிடையாது. எங்கள் பசங்களை வச்சு நாங்கள் விளையாடணும்னு நினைப்போம். அதே மாதிரி எங்கள் பிளேயர்ஸ் எல்லாமே மேட்சுக்கு தகுந்தாப்புல நல்லா விளையாண்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தன்ராஜ் நல்லா பந்து போட்டான், தேவா கட் ஆஃப் டைமில் நல்லா அடித்தான். எல்லாத்துக்கும் எங்கள் பிளேயர்ஸுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி கமிட்டிக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. நல்லா மேட்ச் நடத்துனீங்கண்ணே. அதே மாதிரி எந்த பார்சியாலிட்டியும் இல்லாமல் கரெக்டாக லாட்டு போட்டு நடத்துனீங்க. இப்போ வந்துட்டு கமிட்டிக்கு ஃபேவராக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு ஒரு போல் போட்டு கொடுங்க, கொஞ்சம் லூஸ் டீமாக போட்டு கொடுங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் வந்துட்டு யாருக்குமே ஃபேவர் இல்லாமல் ஃபஸ்ட்டு லீக்ல இருந்தே எல்லாமே லாட்டு போட்டு கரெக்டாக நடத்தினாங்க. அதனால ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. அடுத்த வருஷம் கண்டிப்பாக நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். 5ல இருந்து 2 ஃபில்டர் பண்ணியிருக்கோம். 2 ஃபில்டர் பண்ணி நாங்கள் எப்படி இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு நூலில் தானே ஒருத்தர் வாங்குவாங்கன்னு பார்த்தா ஈக்குவலாக நெக் டு நெக் இருக்கு. அதனால இந்த டிசிஷனை நீங்கள் ஏற்றுக்கணும். பெஸ்ட் பவுலர் அப்படிங்கிற லிஸ்ட்ல முஜீப், மாரிமுத்து 2 பேர் ஃபர்ஸ்ட் மேல வாங்க. 5 பேர் இருக்காங்க. 5 பேர்த்துல ஃபீல்ட் இருக்கு. அப்படி இப்படி முடிச்சாலும் இவங்க 2 பேர்த்துல ஒருத்தர் கூட ஒரு பாயிண்ட் கூட கம்மியாகல. சோ அந்த ஈக்குவலா இருக்காங்க. சோ ஈகிள்ஸ் வின்னர்ஸ் அவங்க. நீங்க எந்த டீம்? 11 ஜெயின்ஸ் மடத்தூர் டீம். கண்டிப்பா ஈக்குவலா வந்துச்சுன்னா ரெண்டுமே நாங்க அனௌன்ஸ் பண்றோம். இப்பவே சொல்லிடுறோம். இது நாங்க வாங்கி ஒண்ணுதான் வச்சோம். ஏன்னா ஒருத்தருக்கு மேல வர போறாங்களான்னு. அடுத்த வருஷம் 2 பேர் வந்தாலும் 2 பேரும் கண்டிப்பா கொடுப்போம். மிஸ் ஆகாது. ஆக்சுவலா எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா டிராஃபி வந்து மாறி அவருக்கு முஜிபுக்கு வந்து டி-ஷர்ட் அந்த காயின் எல்லாம் அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகேண்ணா ஓகேண்ணா அந்த எடுத்துக்கோங்க. ரெடி கேமரா பாருங்க. ரெடி ஸ்மைல். மிகவும் சிறப்பான முறையில் மேலும் சிறப்பான முறையில் போட்டியை நடத்துவோம் என்று உறுதியளிக்கின்றோம். வருகை தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஈகிள்ஸ் மேனேஜர் கேப்டன் எலிவன் நீங்க வாங்க.